வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு கொண்டக்கடலையை வச்சு ஒரு கோலா உருண்டை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 8 அல்லது 10 மணி நேரம் ஊற வைக்கணும். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இது தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கணும். நீங்கள் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் பொட்டுக்கல்லையும் எடுத்திருக்கேன். பொட்டுக்கல்லையும் தேங்காயும் கூட போயிடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் சட்டியில் போடும்போதே அது கலண்டு வந்துடும். சோயா சங்கு கோலா உருண்டைக்கு இப்படி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, உடஞ்சி போச்சேன்னு. அது இது ரெண்டும் கூட போயிடுச்சுன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதனால ஒவ்வொரு ஸ்பூன் போடுங்க போதும். இது போட விருப்பம் இல்லாட்டி சமையல் சோடா போடணும், சாஃப்டாக இருக்கிறதுக்காக. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இதை மிக்சியில் அரைச்சிடுவோம். இப்போ தண்ணியே ஊற்றாமல் அரைச்சாச்சு. கடலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தே போதும். கடலை நான் 100 கிராம் ஊற வச்சேன். இப்போ பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நைஸாக நறுக்கிக்கங்க. இது பூண்டு ஒரு 4 பல்லு நறுக்கிக்கங்க. இஞ்சி கொஞ்சம். கடலை செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வயசானவங்களுக்கும் குழந்தைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இஞ்சியும் சோம்பும் சேர்த்துக்குங்க. ரெண்டும் அவாய்ட் பண்ண வேண்டாம், அப்போ தான் செரிமானம் ஆகும். மல்லித்தலை கொஞ்சம். இது கறி மசால் பவுடர். கறி மசால் பவுடர்லேயே நமக்கு அந்த பட்டை கிராம்பு எல்லாம் அந்த வாசனை பொருட்கள் இருக்கும். நான் கறி மசால் பவுடர் நம்ம ரெசிப்பியில் போட்டிருக்கேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ரெடிமேடாக கூட கறி மசால் பவுடர் கிடைக்கிது. கறி மசால் வேறு, கரம் மசால் வேறு, ரெண்டும் வேறு வேறு. கறி மசாலில் மிளகாய் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. மிளகாய், மல்லி, பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. இது மல்லி பவுடர். மல்லி பவுடர் 1/2 ஸ்பூன். கறி மசால் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. இது அமச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கலாம். இது அரிசி மாவு. அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி மாவு எதுக்காக போடுறோம்னா இந்த உருண்டையை இறுக்கமாக பிடிச்சிக்கும். நீங்கள் தேங்காய் பூவோ பொட்டுக்கொள்ளையோ கொஞ்சம் கூட போச்சுனாலும் கலண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த அரிசி மாவு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். அதுக்காக எடுத்திருக்கேன். ட்ரை மேங்கோ பவுடர், அமச்சூர் பவுடர், கறி மசால், மல்லி, மஞ்சத்தூள். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மல்லி. இப்போ அரிசி மாவு. இந்த மாவு கலவையில் உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போடலாம்.
இந்த மாதிரி உருட்டிக்கங்க, வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கங்க. அப்படி உங்களுக்கு உருட்டி போட பிடிக்காட்டி இந்த மாதிரி வடை மாதிரி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு ஒன்று உடச்சி காமிக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. நீங்கள் இதோட மல்லித்தலையோடு சேர்த்து புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினாவும் நீங்கள் நறுக்கி நைஸாக நறுக்கி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெயை குடிக்கல பாருங்கள். டிஷ்யூ பேப்பரில் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.